வணக்கம். நான் உங்கள் சிவா விஜி. உலகிலேயே சிறந்த கோயில் தாயின் உள்ளம் மட்டும்தான். உலகிலேயே சிறந்த தெய்வம் தாய் மட்டும்தான். உலகிலேயே சிறந்த நல்ல மனிதர்கள் தாயை நேசிப்பவர்கள் மட்டும்தான். எல்லாமே தாய் 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 தாய். இந்த தாயினுடைய தினம், தாயை சிறப்பிக்கின்ற அந்நியர் தினம் உலகிலே எல்லா இடங்களிலும் மே 10 கொண்டாடப்பட்டு விட்டது. நாம் வாழுகின்ற இந்த பிரான்ஸ் நாட்டில் மே 31 அந்நியரை சிறப்பிக்கும் அந்நியர் தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த அந்நியர் தினத்திலே நாம் அன்னைதான் நமக்கு நல்லுணவை தந்து நம்மை சீராட்டி பாராட்டி வளர்க்கின்றார். ஆகவே இந்த நல்லுணவுகள் இன்றைக்குமே நம்முடைய பாரம்பரிய நல்லுணவுகளும் இந்த நாம்கள் இப்போது சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற இந்த உணவுகள் இந்த நல்லுணவுக்காக மாற்றப்பட்ட புதிய பரிமாணம் கொண்ட உணவுகளாகவும் அதை நாம் நம்முடைய பரம்பரைக்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்த வகையிலே தாயுடைய அந்த அந்நியர் தினத்திலே நல்லுணவான நல்லுணவு நன்னாளையும் சிறப்பித்து கொண்டாட இருக்கின்றோம். அதுதான் தாய் 2026. 2026 தாயினுடைய நிகழ்வுகள் மே 31 கொண்டாடப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்வில் கலை கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. கடை நிலைகள், உங்களுக்கு விருப்பமான ஆடை அணி ஆபரணங்கள், இன்னும் இதர சிறப்பான பொருள்கள் விற்கப்படுகின்றன. நல்லுணவு நல்லாள் அல்லவா? ஆகவே உணவுகள் சும்மாவா இருக்க வேணும், எப்படி இருக்க வேணும், சிறப்பாக இருக்க வேணும். ஆகவே இந்த உணவுகளும் எல்லாமே அந்த பாரம்பரியத்திற்கு உட்பட்ட உணவுகளும் நம்முடைய இந்த உணவுகள் இந்த நல்லுணவுக்காக மாற்றப்பட்ட அந்த பரிமாணத்துக்குரிய உணவுகளும் கொண்ட கடைநிலைகள்லாம் நாங்கள் அமைக்கப்படுறது. லைஃப் கிச்சன் தான் அங்கே சாப்பாடு இருக்க போகிறது. கூடுதலான சாப்பாடு அப்பம், தோசை, கொத்துரொட்டி, பிரியாணி, நூடுல்ஸ் எல்லாமே இந்த நல்லுணவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றப்பட்ட உணவுகள்லாம் இருக்கும். உங்களுக்கு அவலாகவே இருக்குது சொல்லும் போதே நல்லுணவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றப்பட்ட உணவுகள் எப்படி இருக்கும், வந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரி, நல்லுணவை பற்றியும் சொல்லியாச்சு, அன்னையை பற்றியும் சொல்லியாச்சு. இங்கே நீங்கள் என்ன முறையில் நீங்கள் அந்நியரை நீங்கள் போற்ற போகிறீர்கள்? இதுதான் இந்த நிகழ்வினுடைய ஒரு மைல் கல். அதுதான் சிறப்பு. அதாவது இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுகின்ற நம்முடைய பிள்ளைகள் நடனத்தை, பாடல்களை, பேச்சுக்களை கொண்டு வரப்போகின்றார்கள். இவருடைய